வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நீங்கள் தமிழ்லையும் பார்த்துட்டு தான் வெளில வந்திருப்பீங்க. ஆமாங்க, கடல மாவில் நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்காக இவ்வளோ சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லி எனக்கே ரீசெண்டாக தாங்க தெரிஞ்சுது. அந்த ஸ்கின் டிப்ஸை தாங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டிப்ஸை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல மாவும் எலுமிச்சைச்சாறு தாங்க. கடல மாவு வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சைச்சாறு இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டையும் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை 20 மினிட்ஸ் ஃபேஸில் வந்து ட்ரை பண்ணி விட்டுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அது வந்து நம்ம சூரிய ஒளியில் ஏற்படுற அந்த டீடன் இருக்குல்ல, கருந்தன்மைன்னு அதில் கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னங்க, இதே கடல மாவு எலுமிச்சம்பழம் சொன்னல, இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, உளுந்து மாவு இருக்குல்ல, உளுந்து மாவும் எலுமிச்சைச்சாறு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்னிங்காக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, அதே கடலை மாவு கூட தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடல மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தயிரும் 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதையும் ஃபேஸ் பேக் மாதிரி அப் பண்ணி 20 மினிட்ஸ் ஃபேஸில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா அதையும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இது வீக்லி 2 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்கின் பேக்கும் நல்ல சருமத்தையும் க்ளீனாக வெண்மையாக்கும்னு சொல்லுவாங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நீங்கள் உளுந்தும் கடலை மாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இப்போ தான் உளுந்தே சேர்க்க சொல்கிறாங்க பார்க்குறேன். இது வந்து தனிங்க. உளுந்து மாவும் தயிர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து பாருங்கள். ஸ்கின் வந்து இன்னும் க்ளோவாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். டிப் நம்பர் 3, இதுலேயும் 2 ஸ்பூன் கடலை மாவும் ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். நைட் டைம் வந்து இப்போ வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் எப்பவும் போல் ஃபேஸில் போட்டு ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரோஸ் வாட்டர்னால நம்ம ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காமல் நல்ல ஜென்ரலாக ஈரப்பதமாகவே வச்சுட்டு இருக்கோங்க. அதனால் இதையும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்க்கு போகலாம். டிப் நம்பர் 4, இதுலேயும் 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ரா மில்க், அதாவது பச்சை பால், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸை. இது வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா ரா மில்கில் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. அதனால் இதையும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனல் டிப்ஸுங்க, இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, கடல மாவு கிடையாதுங்க, பீட்ரூட்டோட நம்ம கத்தாழை ஜெல் இருக்குல்ல, கத்தாழை ஜெல் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு ஏற்ற அளவு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறமா பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டோட வந்து இந்த ஜாரு சொல்லுங்களா, அதை வந்து வேகலாம் வைக்காதீங்க, சும்மா கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து அதை ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து எந்த வாட்டர், இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா நார்மல் வாட்டர் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு நல்ல வெதுவெதுப்பான சூட்டில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதில் இருக்க இம்பார்ட்டண்டான டிப்ஸ் இது தாங்க. இதில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வீக்லி ஒன்ஸ் தாங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் எஃபெக்ட் இருக்குங்க. எஃபெக்ட்னா ரொம்ப சைடு எஃபெக்ட்லாம் இல்லைங்க. ஏன்னா பீட்ரூட் ஜெல்லும் நம்ம கத்தாழையும் இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் மந்த்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து மந்த்லி 3 டைம்ஸ் தாங்க யூஸ் பண்ணேன். அந்த ஸ்கின்னோட ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என் ஃபேஸில். இதே மாதிரி உங்களுக்கும் என் ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின்னும் ஃபேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்து இந்த பீட்ரூட் சொல்லுறாங்க, பீட்ரூட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் வைக்கணும், ரொம்ப ட்ரை ஆக விட்டுறாங்க. ஏன்னா கத்தாழை ஜெல் இருக்கிறனால ஒரு சில ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. அதை ஃபஸ்ட்டு கத்தாழை ஜெல் ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது, ரேவாக இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிங்க. நான் பார்லருக்கு போகிற செலவில் நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டு சொன்ன டிப்ஸ் பண்ணிங்கனாலே போதுங்க. இல்லை மொத்தமாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாகவே இருக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் சேனல் ரன் பண்ணவும் முடியாது. அதனால் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்ம வீடியோ இப்போ புதுசாக பார்க்குறவங்கள வந்து நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.